Hello friends, I am Saranya. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8th standard maths NCERT syllabus chapter 5 exercise 5.1 ல 12th sum பார்க்க போறோம். The scale of the map is given as னு சொல்லிட்டு ரேஷியோல கொடுத்திருக்காங்க. Two places A and B on the map are 3 cm apart அப்படின்ட்டாங்க. What is the distance between A and B if C and D are at the distance of 3200 km for each அப்படின்னு சொல்லிட்டாங்க. Find the distance between of the map அப்படின்ட்டாங்க. ஸோ ஏபிக்கு கொடுத்துட்டாங்க, சிடிக்கு கிலோமீட்டர் கொடுத்துட்டு ஏபியோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் ரெண்டுத்துக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரெண்டு பார்ட்டாக கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் ஒய் கண்டுபிடிக்கணும். ஸோ என்னது எக்ஸ் வேல்யூஸாக வச்சுக்கலாம். லெட் த ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் ஏ அண்ட் பி தான் எக்ஸாக வச்சுக்க போகிறோம். அவங்க கொடுத்துருக்க வேல்யூ சென்டிமீட்டராக கொடுத்துருக்கிறத நான் கிலோமீட்டராக மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் பை தி டைரக்ட் ப்ரொபோர்ஷன் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும் 1, ஒய்யோட வேல்யூ 800. அப்போ எக்ஸோட வேல்யூ 3. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னொரு ஒய்யோட வேல்யூ என்ன எக்ஸை அசியூம் பண்ணிட்டோம்ல டிஸ்டன்ஸு, அதான் இங்கே போட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ் இங்கே போகுது, 800 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ 3 8s are 2400. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ 2400 கிலோமீட்டர். இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கண்டுபிடிப்போம். let the distance between the map of C and D be yன்னு வச்சுக்க போகிறோம். இது டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். அதே வேல்யூ 1/800. அங்கே எக்ஸ் கீழே இருந்துச்சு, இங்கே ஒய் வந்து மேலே இருக்குது. பை அதே 3200 தான். கிளியர். அங்கே கொடுத்துருக்க 3200 தானே கண்டுபிடிக்க சொன்னாங்க, அதுக்கு தான் நம்ம இங்கே வேல்யூஸ் எழுதியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஒய் இங்கே வச்சுக்கிட்டு இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போனால் 3200/800 0 0 0 0 1 time 4 time y = 4. அவங்க கண்டுபிடிக்க சொன்ன ரெண்டு வேல்யூஸும் கண்டுபிடிச்சாச்சு. கிளியர். தேங்க்யூ.